Dear Kutis, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding seed and the fruit. விதை மற்றும் கனியினை பற்றி பார்க்கலாம் என்று இருக்கிறோம். After fertilization, the ovules are converted into seeds and the ovaries converted into the fruit wall or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது விதையாக மாறும், சூட்பையானது கனியாக மாறும். So seed is said to be fertilized ovule. கருவுற்ற சூலினைத்தான் விதை என அழைக்கிறோம். And the seed is the end product of sexual reproduction. பாலின பெருக்கத்தின் இறுதியில் தோன்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதுதான் இந்த விதையாகும். சீடை சுற்றி உனக்கு தெரியும், ரெண்டு கவர் இருப்பா. அவுட்டர் சீட் கோட் is said to be testa and the inner seed coat is said to be tegmen. விதையினை சூழ்ந்து விதை உரைகள் காணப்படும். விதையின் வெளி உரைக்கு டெஸ்டா என்றும் விதையின் உள் உரைக்கு டெக்மென் என்றும் பெயர். அப்புறம் விதையில சின்னதா ஹோல் இருக்கும். எப்படி ஓவியூல்ல சூழ்ல ஹோல் இருந்ததோ அதே மாதிரி அதுல ஹோல் இருக்கும். அதுக்கு பேர் மைக்ரோபைல். Through which the seed absorbs water. அது வழியாக நீரை உறிஞ்சும். நம்ம அம்மா சுண்டலுக்கு பட்டாணி ஊற வச்சாலோ கொண்டக்கடலையை ஊற வச்சாலோ குண்டாந்து பார்த்தோம்னா இட் அப்சார்ப் வாட்டர், இட் இம்பைப் வாட்டர். இது உறிஞ்சும் இந்த மைக்ரோபைல் வழியா. And at the time of germination, gaseous exchange takes place to the micropyle. விதையானது முளைக்கின்ற சமயத்தில் அந்த மைக்ரோபைல் இருக்கு பாருங்களே, அது வழியா தான் உனக்கு gaseous exchange, ஆக்சிஜன் உள்ள போறது, கார்பன் டை ஆக்சைடு வெளில வர்றது எல்லாம் அது வழியா. ஒரு ட்ரை சீட் எடுத்துட்டேன்னா காஞ்ச விதை மாய்ஸ்சர் கண்டென்ட் 10 to 15%. ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரை அப்படின்னா இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரை. 10 to 15% அதுல மாய்ஸ்சர் இருக்கும், ஈரப்பதமானது காணப்படும். பிகாஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் வெரி ஸ்லோ. வளர்சிதை மாற்ற நிகழ்வுகள் என்பது மிக 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 குறைவாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஞாபகம். அப்ப சீட்னா என்ன சாரு? ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல், கருவுற்ற சூடானது விதை என்று அழைக்கப்படும். எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், பாலின பெருக்கத்தின் இறுதியில் தோன்றுவது விதையாகும். அது உள்ளதான் எம்ப்ரயோ, கருவானது காணப்படும். அண்ட் எண்டோஸ்பம், நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் தி டெவலப்பிங் எம்ப்ரயோ, வளருகின்ற கருவிற்கு ஊட்டத்தை தரக்கூடிய கருவூனானது காணப்படும். இந்த சீடை ஜெனரலி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. வித் எண்டோஸ்பம், வித்தவுட் எண்டோஸ்பம். கருவும் உடைய அல்லது அல்புமினஸ் விதைகள், கருவும் அற்ற அல்லது எக்ஸ் அல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப எண்டோஸ்பர்மஸ்னா அதுலயே வந்துடுது. சீட் வித் எண்டோஸ்பம், விதைகளிலே கருவூனானது காணப்படும். ஆல்சோ நோன் as albuminous seeds, albuminous விதைகள் என்று அழைப்பார்கள். Endospermous seeds contain large amount of endosperm during germination. அந்த விதையானது முளைக்கின்ற சமயத்திலே எண்ணற்ற ஏராளமான கருவும் காணப்படும். In these seeds, the cotyledons are thin in nature, thin and papery in nature. இவங்கள்ட்ட வித்திலைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் cotyledons தின்னா இருக்கும், மெல்லியதாக காணப்படும். papery in nature, காகிதம் மாதிரி. எக்ஸாம்பிள், பேடி உங்களுக்கு தெரியும், நெல்லை ஞாபகம், வீட் கோதுமை ஞாபகம், மெய்ஸ் மக்காச்சோளம் ஞாபகம், கோகனட் தேங்காய் ஞாபகம். உனக்கே தெரியும் கோகனட் லிக்விட் எண்டோஸ்பம், நியூக்ளியர் எண்டோஸ்பம்னு படிச்சிருப்பேன். நியூக்ளியர் எண்டோஸ்பம் அதுல இருக்கும், திரவ வடிவில் எண்டோஸ்பம் இருக்கும். அதெல்லாம் டெண்டர் கோகனட் நம்ம குடிக்கிறோம். அது அப்படியே அந்த கொட்டாங்குச்சி மேல டெபாசிட் ஆகுது தான் கோகனட்டா மாறுது. அதுல எம்ப்ரியோ உண்டு. அப்ப எண்டோஸ்பம் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ் பேரு. Non-endospermous seeds, they do not contain endosperm at the time of germination. விதை முளைக்கின்ற சமயத்தில் அதில் கருவூன் காணப்படாது. Here the cotyledons carry the food. உணவானது வித்திலைகளிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அப்ப cotyledon குண்டா இருக்கும். They have thick and fleshy cotyledon. இதனுடைய வித்தலைகள் என்பது தடித்து காணப்படும், சாறு நிறைந்து காணப்படும், கெட்டிமா. பட்டாணி எடுத்து நெல் வச்சுக்கோங்க, இந்த கோட்டலிடன் குண்டு புஷ்கனா இருக்கும். அவரைக்காயை பார்த்துட்டு எல்லாம் இந்த கோட்டலிடன்ஸ் குண்டு புஷ்கனா இருக்கும். பீஸ் ஞாபகம். கிரவுண்ட் நட், நிலக்கடலை நம்ம திங்குறோம் பாருங்க, அந்த கிரவுண்ட் நட் அரக்கிட் ஹைப்போஜியா அதுலயும் இருக்கும். ரெண்டுக்கான வித்தியாசம், இங்க ஜெர்மினேஷன் போது நிறைய எண்டோஸ்போம் இருக்கும். At the time of germination, they have enormous amount of endosperm.
விதை முளைக்கின்ற சமயத்திலே ஏராளமான அளவு கருவூனானது காணப்படும். இங்க அடுத்த எல்லாம் at the time of germination endosperm is totally nil. endosperm இருக்காது. அப்ப அவள்கிட்ட என்ன இருக்கும்னா the food is stored in the cotyledon. உணவானது வித்தலைகளிலே விதை இலைகளிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் பட்டாணி ஞாபகம், பீன்ஸ் ஞாபகம், groundnut arachis hypogaea ஞாபகம். ஓகே, இது நோட் பண்ணிக்கோ. then I come to the next. Dear cuties, இங்க இருக்கிறது சீடோட ஸ்ட்ரக்சர். இது டைகாட் இருவித்தலை விதை. திஸ் இஸ் மோனோகாட் ஒரு வித்தலை. உங்களுக்கே தெரியும் சீடை சுத்தி என்ன இருப்பா, சீட் கோட் விதை உரை காணப்படும், டெஸ்டா அண்ட் டெக்மென். அது உனக்கு தெரிஞ்சதுதான். இதை நம்ம என்ன சொல்லுவோம், எண்டோஸ்பர்ம்னு சொல்லுவோம். the nutritive tissue for the developing embryo. கருவிற்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய திசு கருவூன், எண்டோஸ்பர்ம்னு பேர். போன கிளாஸ்லயே எம்ப்ரியோ பத்தி பார்த்தோம். ராடிக்கல், பிளமியூல், ஹைப்போகாட்டைல், எபிகாட்டைல், கோட்டலிடன் படிச்சோம். முளைவேர், முளை குருத்து, ஹைப்போகாட்டைல், எபிகாட்டைல் மற்றும் வித்திலைகள். அதுல சிலதை மட்டும் இங்க காமிச்சிருக்கேன். திஸ் இஸ் சீட் கோட் விதை உரை. திஸ் இஸ் எண்டோஸ்பர்ம் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ கருவூன். இங்க இருக்கா பாருங்கல்ல, இந்த இடத்துல வரத பார்த்துக்கோங்களேன். மேல எபிகாட்டைல், கீழே ஹைப்போகாட்டைல், இந்த இடத்துல கோட்டல். இந்த இடத்துக்கு பாருங்கல்ல, இது பிளிமியூல் இருக்கும், இதுக்கு ராடிக்கல் பேர். முளைவேர், இங்க முளை கொடுத்து இருக்கும், இங்க எபிகாட்டைல், இது ஹைப்போகாட்டைல். இந்த இடத்துல இதுதான் கோட்டலிடன் வரும். இன் மோனோகாட் the cotyledon is said to be scutel. ஒரு வித்தலை தாவரங்களிலே வித்திலையானது ஸ்கூட்டலம் என்று அழைக்கப்படும். இங்க பாருங்க டைகாட்ல 2 cotyledons, 2 வித்திலைகள் காணப்படும். அதுக்கப்புறம் சீட் கோட் வெள்ள இருப்பா, விதை உரை 2 இருக்கும், அவுட்டர் டெஸ்டா, இன்னர் டெக்மென். வெளியுறை உள்முறை டெஸ்டா டெக்மென் இருப்பா. these 2 are cotyledons. இது வித்திலைகளாக விதை இலைகளாக காணப்படும். இங்க எடுத்துட்டு எல்லாம் எம்பிரியானிக் ரூட், ராடிக்கல், முளை வேர். கோட்டலிடன் தான் 2 பக்கம் வந்துடுது. இதுல எபிகாட்டைல் இருக்கும், ஹைப்போகாட்டைல் இருக்கும். அங்கதான் உனக்கு பிளிமியூல் வந்துடும், முளை குருத்தானது இருக்கும். ஸோ இந்த சீடு உள்ள எம்ப்ரியோ அப்படி இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீட், விதையின் அமைப்பு. இந்த ராடிக்கல், பிளமியூல், ஹைப்போகாட்டைல், எபிகாட்டைல் எல்லாம் இருக்கு பாருங்கல்ல. முளைவேர், முளை குருத்து, ஹைப்போகாட்டைல், எபிகாட்டைல் எதுல வந்துடும் அப்படின்னா கோட்டலிடனோட சேர்த்து எம்ப்ரியோல வந்துடும். இங்க எக்ஸ்ட்ராவா என்ன வரும், இந்த சீட் கோட்ல நம்ம காமிக்கிறோம். அடுத்தது பெரிஸ்பர்ம். ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஃபீமேல் கேமெட்டோஃபைட்னு ஏற்கனவே படிச்சோம். ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதுதான் நம்ம எம்ப்ரியோ சாக்னு சொல்லுவோம், ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல தான் உனக்கு 8 நியூக்ளியஸ் இருப்பான்னு தெரியும், வித் 8 நியூக்ளி. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது 7 செல் ஸ்டேஜ். இவாளுக்கு ஃபுட்டை தரக்கூடிய ஒரு டிஷ்யூக்கு பேர் தான் நியூசெல்லஸ் தெரியும். நியூசெல்லஸ் இஸ் த நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் த ஃபீமேல் கேமெட்டோஃபைட். பெண் கேமெட்டோஃபைட்டிற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசுவிற்கு தான் என்னவென்ற பெயர் நியூசெல்லஸ் பேர். Maximum at the time of development of female gametophyte, the nucellus is completely utilized. இந்த பெண் கேமெட்டோஃபைட் ஆனது வளர்ச்சி அடைகின்ற சமயத்தில் இந்த நியூசெல்லஸ் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிடுவா, மிஞ்சாது, தீந்து போயிடும். பட் சில பிளான்ட்ல என்ன ஆகும்னா அது இருக்கும், மிஞ்சிடும். Even after fertilization, this nucellus is present in the embryo, present in the seed, not embryo. இந்த நியூசெல்லஸ் திசுவானது கருவை சூழ்ந்து விதையிலும் காணப்படும். அப்ப இங்க இருக்கு பாருங்க, ஓவியூல்ல இருக்கிறப்ப, சூல்ல இருக்கிறப்ப அதுக்கு பேரு நியூசெல்லஸ். If it is present in the embryo, we are calling it as perisperm. If it is present in the seed, we are calling it as perisperm. இந்த நியூசெல்லஸ் ஆனது விதையில் காணப்பட்டதுன்னா அதுக்கு பேரு பெரிஸ்பர்ம்னு பேர். அதாவது ரெமினிசென்ட் ஆஃப் நியூசெல்லஸ் டிஷ்யூ. எஞ்சியுள்ள, மிஞ்சியுள்ள நியூசெல்லஸ் டிஷ்யூ விதையில இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவான், பெரிஸ்பர்ம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம்னா அந்த ஜிம்னோ ஏஞ்சியோன்னு நம்ம படிச்சிருக்கோம். Naked seeded plants are defined as gymnosperms. திறந்த விதைகளை உடைய தாவரங்களை ஜிம்னோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். Closed seeded plants the angiosperms. மூடிய விதைகளை உடைய தாவரங்களை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். ஆனா ஜிம்னோல என்ன ஆகும்னா, in gymnosperms the nucellus supply food to the developing embryo. வளரக்கூடிய கருவிற்கு இந்த நியூசெல்லஸ் ஆனது உணவூட்டத்தை தரும். ஆனா ஏஞ்சியோ வந்துட்டேன்னா
embryo is supplied with endosperm. ஆஞ்சியோஸ்பர்மகளிலே கருவிற்கு ஊட்டத்தை அளிப்பதற்கு எண்டோஸ்பர்ம்னு பேர். ஆனா ஜிம்னோல இந்த நியூசல் லேசர் ஃபுட்டை தருவா அப்படிங்கிறது. இப்போ பெரிஸ்பர்ம்னா என்ன? The reminiscent of nucellus tissue present in the seed. விதையில் காணப்படுகின்ற நியூசல்லஸின் எஞ்சியுள்ள நியூசல்லஸ், மீதமுள்ள நியூசல்லஸ். இது எங்க இருக்கும் அப்படின்னா பீட் இருக்கு பாருங்களே, பீட்ரூட்ல இருப்பா. பிளாக் பெப்பர் இருக்கு பாருங்க, மிளகு சொல்றோம் பாருங்க, பைப்பர் நைக்ரம். இது பீட்டா வல்காரிஸ், இது பைப்பர் நைக்ரம், மிளகிலே காணப்படும். அப்ப பெரிஸ்பர்ம்னா என்ன? இட் இஸ் நதிங் பட் நியூசல்லஸ். இது நியூசல்லஸ் தான். நியூசல்லஸ் எங்க இருக்கும்? ஜெனரலி it is present in the ovule, சூலிலே காணப்படும். If the nucellus present in the seed, we are calling it as perisperm. நியூசல்லஸ் திசுவானது விதையிலே காணப்பட்டது என்றால் அதற்கு பெரிஸ்பர்ம் என்று பெயர். இது ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா என்னன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சீட் மெச்சுரேஷன். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சீட் மெச்சுரேஷன், முதிர்ச்சி அடைதலின் கடைசி நிலை, டெசிகேஷன் ஆர் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, நீர் இழப்பு. சிம்பிள். ஏன்னா பச்சையாவே விதை இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ட்ரை, காய்ந்து விடும், உலர்ந்து விடும். வாட்டர் கண்டென்ட் ஷுட் பி 10 to 15%. மாய்ஸ்சர் கண்டென்ட் ஏற்கனவே படிச்சோம். அதனுடைய ஈரப்பதமானது 10 to 15 வரை தான் இருக்க வேண்டும். ரொம்ப இதுவா இருக்கக்கூடாது. அது மாதிரி டீஹைட்ரேட் ஆகுது, வாட்டர் எலிமினேட் ஆகுது, நீரானது நீக்கப்படுதல் என்பதுதான் விதையின் இறுதி நிலையாகும். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சீட் டெவலப்மெண்ட். விதை வளர்ச்சியின் கடைசி படி என்பது அதிகப்படியான நீரினை இழந்து விடுதல். அப்ப என்ன ஆயிடும்னா, இழந்ததுக்கு அப்புறம் இட் கோ அ பீரியட் ஆஃப் ரெஸ்ட். கொஞ்ச நாள் அந்த விதையானது ஓய்வெடுத்துக் கொள்ளும். சீட் டார்மன்சின்னு சொல்லுவாங்க. விதை உறக்கம் என்று அழைக்கப்படும். நம்ம ஊர்லயே என்ன பண்ணுவா, நெல்லு கார் சம்பான்னு இருப்பாங்க. சம்பா அறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு நெல்லெல்லாம் வச்சுட்டு அப்புறமா விதை நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குதிரைல 2-3 மூட்டையை போட்டு வச்சு அடுத்த வருஷம் திருப்பி தான் என்ன பண்ணுவான்னா அந்த விதையை தெளிப்பான். அப்ப அந்த 1 yearங்கிறது என்ன இருக்கும்னா, அந்த சீடு டார்மன் ஸ்டேஜ், ஓய்வு நிலையில் இருக்கும், உறக்க நிலையில் இருக்கும். உறக்கம்னா உறக்கம் கிடையாது. The metabolic activities are very slow, not arrested. அரெஸ்ட் ஆகாது. வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வு மிகவும் குறைந்துவிடும், உறக்க நிலையில் இருக்கும். அப்ப இந்த ரெஸ்டிங் பீரியட் அந்த விதையை திருப்பி நம்ம முளைக்க போடுற சமயத்துல என்ன ஆகும்? The germination rate is very high. முளைக்கும் திறனானது அதிகமாக காணப்படும். அடுத்த உடனே தூக்கி போடுறதோட ஒரு வருஷம் கழிச்சு நம்ம போடுற சமயத்துல the viability in the germinating power is more. முளைக்கும் திறன் அதிகமாக காணப்படும். அது ரொம்ப முக்கியம். நன்றாகவும் முளைக்கும். அது மாதிரி இந்த ரெஸ்டிங் பீரியட்ல இருப்பான். எதுக்கு இந்த ரெஸ்டிங் பீரியட் அப்படின்னா, எல்லா ஒவ்வொரு சீடுக்கும் இட் மே டிஃபர். பிளான்ட் டு பிளான்ட் இது வித்தியாசம். To tide over unfavorable condition. அந்த விதை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கேப் என்னன்னா, நடுவில் மழை இல்லாம எடுத்துன்னு வச்சுக்கோயே, அது என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். அழியக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமற்ற சூழ்நிலையை தாண்டி வர வேண்டும். இப்ப நம்மளுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நேருக்கு நேரா பாடம் நடத்த முடியாத ஒரு சாதகமான நிலை இல்லை. அன்ஃபேவரபிள் கண்டிஷன். நேரா ஒருத்தர் நீயான மூஞ்சி பார்த்துட்டு இருக்க, நான் உங்களை யாரையுமே பார்க்க முடியல. அப்ப அது மாதிரி டீச் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இதுவும் கடந்து போகும். ஓகேயா? அதனால அதுக்கு மாதிரி அப்ப இந்த கண்டிஷனையும் நம்ம என்ன பண்ணணும்? டைட் ஓவர் பண்ணியாகும், ஓவர் கம் பண்ணியாகும். அதுக்காக we have some adaptations. அது மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷனை டைட் ஓவர் பண்றதுக்காக, சாதகமற்ற சூழ்நிலையை டைட் ஓவர் பண்றதுக்காக இது அந்த பீரியட் ஆஃப் ரெஸ்ட், சற்று ஓய்விற்கு செல்கிறது. அதுக்கு தான் டார்மென்சின்னு சொல்லுவா, சீடு டார்மென்சின்னு சொல்லுவா, விதை உறக்கம் என்று அழைப்பார்கள். இதான் நம்ம சீட்ல முக்கியமா தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வி கம் டு தி ஃப்ரூட். 11th படிச்சது கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா ஃப்ரூட் முடிஞ்சது. ஃப்ரூட் மே பி டிஃபைன்ட் as a fertilized, ripened, matured ovary. கருவுற்ற முதிர்ச்சி அடைந்த சூட்பையனை தான் நாம் கனி என அழைக்கிறோம். After fertilization, the ovules are converted into seed and the ovary is converted into fruit, wall or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது விதையாகவும் சூட்பையானது கனியாகவும் மாறும். Ovule is converted into seed and the ovary is converted into fruit wall or pericarp. சூல் விதையா மாறும், சூட்பையானது கனி தோலாக மாறும். பெரிகார்ப், epicarp, outer epicarp, middle mesocarp and inner endocarp.
வெளியே காணப்படுவது கனி புறத்தோல், அப்புறம் நடுத்தோல், அப்புறம் அகத்தோல் இருப்பாங்க. இதான் உனக்கு தெரியும். இதுதான் இப்படி மாறும். This is the carpel, சூழிலை. This is ovary, சூட்பை. இது உள்ளதான் என்ன இருப்பா? Ovules are present. சூழ்கள் காணும். This ovule is converted into seed, சூலானது விதையாக மாறும். The ovary is converted into the fruit wall, சூட்பையானது கனித்தோலாக மாறும். இதை நோட் பண்ணிக்கோ. Then I come to the next. Here குட்டீஸ், வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரூட்டோட கிளாசிபிகேஷன். எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் ஃபாஸ்டா ஞாபகப்படுத்திக்கோ. ஏன்னா இங்கே கொஞ்சம் கொடுத்துரும். ட்ரூ ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட் அண்ட் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். உண்மை கனி, பொய்க்கனி, பார்த்தினோகார்பிக் கனி, மூணா பிரிச்சிருக்காங்க. If the ovary is converted into fruit, அதான் ட்ரூ ஃப்ரூட். கனித்தோலானது சூட்பையானது கனித்தோலாக மாறுதல். அதாவது fertilization முடிஞ்ச அப்புறம் after fertilization the ovary is converted in fruit and edible. சூட்பையானது கனியாக மாறி உண்ணப்படுகின்ற பாகமாக இருந்தால் அதுக்கு தான் உண்மை கனின்னு பேரு, ட்ரூ ஃப்ரூட்னு பேரு. ஃபால்ஸ் ஃப்ரூட் எடுத்துட்டு எல்லாம் other than ovary, any part is edible or resemble fruit or converted into fruit, we are calling it as false fruit. சூட்பையை தவிர பிற பாகமானது உண்ணப்படுகின்ற பாகமாக இருந்தால் edible and it resemble a fruit, கனி மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஃபால்ஸ் ஃப்ரூட், பொய் கனின்னு பேர். இப்ப ஆப்பிள் உங்களுக்கு தெரியும். ஆப்பிள் நீங்க பார்த்திருப்பேன். ஆப்பிளோட ஸ்பெஷாலிட்டி கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா ஆப்பிள்ல நடுவுல இது மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கவர் இருக்கும். அந்த இடத்துலதான் உனக்கு சீட்லாம் இருக்கும். இதுதான் உண்மையில ஃப்ரூட். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கு பாருங்க ஆப்பிள்ல. இது ஆக்சுவலி தலாமஸ் ஒரு ரிசப்டக்கல் ஒரு டாரஸ். பூத்தலமானது இதை போன்று மாற்றம் அடைந்திருக்கும். அப்ப எடிபிள் பார்ட்டா எதுனா இதுதான். அதே மாதிரி கேஷ்யூநட் இருக்கு பாருங்க, முந்திரி பழம். முந்திரி பழம் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷா அழகா இது மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலி இதான் ஃப்ரூட், நட், கொட்டை வகை கனியானது காணப்படும். இது உள்ளதான் சீடு இருக்கும். இந்த இடம் இருக்கு பாருங்களேன். நம்ம முந்திரி பழம் சாப்பிட்றோம் பாருங்க, கேஷ்யூ ஃப்ரூட் நம்ம சாப்பிட்றோம் பாருங்க, மேல மஞ்சள் கலரா இருக்கும், ரெட்டிஷா இருக்கும் பாருங்க. ஆக்சுவலி இட் இஸ் thalamus or a receptacle or a torus. பூத்தலம், the tip of the pedicel is said to be thalamus or a receptacle or a torus, which is edible. அதுதான் உண்ணப்படுகின்றதாக இருக்கும். மலர் காம்பின் நுனி. அதே மாதிரி பலாப்பழம் சாப்பிட்றது பாருங்களேன், பலாச்சொலை இருக்கு பாருங்க, எடபிள் போர்ஷன். அது ஆக்சுவலி எடபிள் போர்ஷனா இருக்கிறது பீரியான். ஒரு பலாச்சொலை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்ல பார்த்தோன்னா இது மாதிரி எல்லோயிஷா பலாச்சொலை இருக்கும். இதுதான் குண்டா இருக்கும். இது உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கும், அது உள்ள சீடு இருக்கும். திஸ் இஸ் சீட், விதை. திஸ் இஸ் பெரிகார்ப், கனித்தோல். பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கவர் இருக்கு பாருங்களேன், அதுதான் ஆக்சுவலி பெரிகார்ப் ஃப்ரூட். நம்ம மேல மஞ்சள் கலரா சாப்பிடுறோம் பாருங்களேன், எல்லோயிஷா இருக்கு பாருங்க, மஞ்சள் சேர்ந்த பலாச்சொலை திங்குறோம் பாருங்களேன். திஸ் இஸ் பீரியான், பூ விதழ். அப்ப ஓவரியை தவிர எதுவும் எடுபிளா இருந்தால், other than ovary is edible or resemble a fruit, we are calling it as false fruit. பொய்க்கனி என்று அழைப்பார்கள். அதாவது சூட்பையினை தவிர பிற பாகங்கள் உண்ணப்படுவதாக இருக்கும். and resemble a fruit, கனி மாதிரி இருக்கும். அது false fruit. Formation of fruit without the act of fertilization is called parthenocarpy, and the resultant products are known as the parthenocarpic fruits or seedless fruits. கருவுறுதல் நடைபெறாமல் கனியானது உருவானால் அதற்கு பார்த்தினோகார்பிக் கனி என்று பெயர். விதையிலா கனிகள் என்று அழைப்பர். Formation of fruit without the act of fertilization is called parthenocarpy, and the resultant products are known as the parthenocarpic fruits or seedless fruits. கருவுறுதல் நடைபெறாமல் கனி உருவாதல், இந்த கனிக்கு பார்த்தினோகார்பிக் கனின்னு பேர். விதையிலா கனி, virgin fruit அப்படின்னு சொல்லுவோம். Artificially it is induced by hormones. இதனை செயற்கையாக ஹார்மோன்களின் மூலமாக தூண்ட முடியும். ஆக்சின், ஜிபரலின், NA, நாப்தலின், அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு
இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம்னா இட் இன்டியூஸ் பார்த்தினோகார்பி. இது கருவுரா விதையிலா கனிகள் உருவாக்கத்தை தூண்டும் என்பதை ஞாபகம். இது தவிர நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சிம்பிள் ஃப்ரூட், அக்ரிகேட் ஃப்ரூட், மல்டிபிள் ஃப்ரூட். எல்லாம் நீ படிச்சது, அதனாலதான் அதை பத்தி நான் எழுதல, உனக்கு ஐடியா இருக்கும்னு சொல்லு. ஒன் இஸ் சிம்பிள் ஃப்ரூட், தனிக்கனி. செகண்ட் இஸ் அக்ரிகேட் ஃப்ரூட், திரள்கனி. தேர்ட் இஸ் மல்டிபிள் ஃப்ரூட், கூட்டுக்கனி. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. சிம்பிள் ஃப்ரூட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் a single flower with single ovary with syncarpus ganotium. ஒரு மலரின் இணைந்த சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றக்கூடிய கனிக்கு தனிக்கனி என்று பெயர். Simple fruit is developed from a single flower with single ovary with syncarpus ganotium. ஒரு மலரின் இணைந்த சூழிலை சூலகம் ஒற்றை சூப்பையை உடைய சூலகத்திலிருந்து தோன்றுவதற்கு தனிக்கனி என்று பெயர். Aggregate fruit is also developed from a single flower with a polycarpellary apocarpus ganotium. ஒரு மலரின் இணையா சூழிலை சூலகத்திலிருந்து ஒரு கனி தோன்றினால் அதற்கு திரள் கனி என்று பெயர். பாலியால்தியா லாஞ்சிகோலியா, நெட்லிங்க மரம் தெரியும். அதே மாதிரி அனோனாஸ் குரோமோசா, சீதாப்பழம், அது உங்களுக்கு தெரியும். மல்டிபிள் ஃப்ரூட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் an inflorescence. ஒரு மஞ்சரியிலிருந்து கனி தோன்றும். Or the flowers present in the whole inflorescence group together and develops into a fruit. We are calling it as multiple fruit. ஒரு மஞ்சரியில் உள்ள மலர்கள் அனைத்தும் இணைந்து ஒரு பெரிய கனியாக உருவாகியது என்றால் அதற்கு கூட்டு கனி என்று பெயர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஜாக் ஃப்ரூட். தட் இஸ் பலாக்கனியானது மிகச்சிறந்த உதாரணம். இந்த சிம்பிள் ஃப்ரூட்டை திருப்பி பிரிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிளஷி ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட், சதைப்பட்டுள்ள கனி, உலர் கனி. ட்ரை டெகசென்ட், ட்ரை இன்டெகசென்ட், சீசோகார், உலர் வெடிகனி, உலர் வெடியா கனி, சீசோகார், இன்டர்மீடியேட் குரூப். இது எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க ஞாபகம். அடுத்தது viability of seeds. விதை முளைக்கும் திறன் சொல்லுவோம். The power to germinate after completing dormancy. விதை உறக்கத்திற்கு பிறகு முளைக்கக்கூடிய திறன் இருக்கு பாருங்கள, அந்த திறனை தான் என்னவென்று கூறுவார்கள்? viability of seeds சொல்லுவாங்க. விதை முளைக்கும் திறன். Whether mature ஆகும், it undergo a period of rest, ஓய்வுக்கு செல்லும், then it germinate. அதுக்கப்புறம் முளைக்கும். இதுதான் viability அப்படின்னு சொல்லுவாங்க. Viability of seeds may differ. For example, lotus seed has got the ability to germinate even after 100 or 150 years. தாமரையின் விதைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் 100 அல்லது 150 வருடங்களுக்கு பிறகும் முளைக்கும் திறனை பெற்றிருக்கும். ஒரு குளம் இருக்கும், ஒரு பாண்ட், அங்க தண்ணியே இல்லாமல் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் கழிச்சு திடீர்னு மழை பெஞ்சு ஜலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் வரப்ப அங்க இருக்கக்கூடிய விதை, லோட்டஸோட தாமரையோட விதை இருந்ததுன்னா முளைச்சு புதுசா வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குளம் வெறும் குளமா இருக்கும். சம்மர் ஃபுல்லா காஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா தண்ணி வந்தோன்னு பார்த்தேன்னா ஒரு 10-20 நாள் அப்படியே மேல வந்து தாமரை அல்லி எல்லாமே முளைச்சு மேல முதல்ல இருக்கும் இலையெல்லாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் எப்படி சொல்றேன், ஒரு வருஷம் இல்லை, 100 to 150 years கூட it has got a ability to germinate. viability, முளைக்கும் திறன் இருக்கும். அடுத்தது எல்லாம் கண்டுபிடிச்சு லூபினஸ் ஆர்டிகஸ், ஆர்டிக் துந்திரா பகுதியில இதை எடுத்தா அது என்ன சொல்றாங்கன்னா, it has got the ability to germinate even after 10,000 years. இப்ப இதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் நிறைய பேரு, இதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, நம்ம புக்ல கொடுத்துருக்கோம். லூபினஸ் ஆர்டிகஸ், ஆர்டிக் துந்திரால இருந்து அந்த எலி வலை மாதிரி அந்த வலையில இருந்ததுன்னு எடுத்தா, இப்ப சயின்டிபிக்கலா அதை ஒத்துக்கல, கார்பன் டேட்டிங் they are not accepted. இருந்தாலும் புக்ல கொடுத்துருக்கோம். It has got the ability to 10,000 years அந்த துந்திராலே இருந்திருக்கான். அதை எடுத்து ஊனி வச்சிருப்ப லேப்ல ஜெர்மினேட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, பட் அதை இப்ப அக்செப்டன்ஸ் இல்லை, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. பட் உன் புக்ல இருக்கு, அதனால நீ பாத்துக்கணும். ஆர்டிக் துந்திரா, லூபினஸ் ஆர்டிகஸ், it has got the ability to germinate even after 10,000 years of rest. the துந்திரா ஏரியா அதை சொல்லியிருக்கா, பட் அது இப்ப அக்செப்டட் இல்லை, பட் உன் புக்ல இருக்கு. இது ரியல். போனிக்ஸ் டாக்டிலிஃபெரா, பேரிச்சம்பழம் சொல்ற மாதிரி ஒரு டேட் பாம், அது பேர் தான் போனிக்ஸ் டாக்டிலிஃபெரான்னு பேர். இது இஸ்ரேல் இருக்கு பாருங்களேன், இஸ்ரேல்ல கிங் ஹெராட் இருந்தார், அவரோட பேலஸ் எல்லாம் இருந்தது டெப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஏரியால கீழே தோண்டி பாக்குறப்ப இந்த சீடு இருந்தது. கார்பன் டேட்டிங் மூலம் பார்த்தப்ப அதோட ஏஜ் எவ்வளவு இருந்ததுன்னா 2000 years ஆச்சு.
இது ஆக்சுவலி 1960s இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்தா. 2005ல ஜூஸ் இருக்கு, அப்புறம் இஸ்ரேல்ல யூதர்கள்னு சொல்லுவோம். அவளுக்கு இந்த ட்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரியில கொண்டாடுவோம். பிளான்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்துல 1960sல கலெக்ட் பண்ண அந்த சீடை ஊனி வச்சா, ஜெர்மினேட் ஆகி முளைச்சு வந்துருச்சு. அப்ப 2000 வருஷம் கழிச்சு முளைச்ச ஒரு விதை. அப்பதான் இட் ஹஸ் கோட் தி வயபிலிட்டி ஃபார் 2000 இயர்ஸ். 2000 இயர்ஸ் அப்புறமும் அது அப்படியே சர்வைவ் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா அதோட மெட்டபாலிசத்தை அரெஸ்ட் பண்ணி அந்த சீடாவே இருந்திருக்கு. எம்ப்ரையோ இஸ் வயபிள் ஈவன் ஆஃப்டர் 2000 இயர்ஸ். அதை ஊனி வச்சா அந்த மரம் வந்துடுச்சு. ஃபோனிக்ஸ் டாக்டிலிஃபெரா உங்களுக்கு தெரியும், டேட் பாம்னு சொல்லுவான், நம்ம சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழம். இது இஸ்ரேல்ல டோகனினா முளைச்சு வந்துருச்சு கார்பன் டேட்டிங் மூலமா. இது மட்டும்தான் சயின்டிபிகலி ப்ரூவ்ட். இது ப்ரூவ் பண்ணல, இன்னும் ஒத்துக்கல. புக்ல கொடுத்துருக்கான் பார்த்து. நெக்ஸ்ட், வயபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன், இந்த முளைக்கும் திறன் எதை பொறுத்து இருக்கிறதுனா அந்த ஸ்டோரேஜ் கண்டிஷன், எவ்வாறு அது பாதுகாக்கப்படுகிறது அதை பொறுத்து தான் அதோட முளைக்கும் திறன் இருக்கும். எப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகலாம்? இட் மே பி அஃபெக்டட் இன் ஹை டெம்பரேச்சர். உயர் வெப்பநிலையிலே அதனுடைய வயபிலிட்டி போனால் போயிடலாம். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அழிஞ்சிருக்கு பார்த்துக்கோ, ஹையர் டெம்பரேச்சர். எக்ஸசிவ் ட்ரை வெதர், சுற்றுப்புறம் இருக்கு பாருங்களேன், அந்த வெதர்ங்கிறது சரியா இல்லாமல் இருந்தால், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையா இருந்ததுன்னா அதோட எபிலிட்டி போயிடலாம். பிசிக்கல் டேமேஜ், விதையை நசுக்கி விடுறது, இது பிசிக்கலா டேமேஜ் வந்தால் போயிடலாம், நம்மளால் செய்யப்படுகிறது. என்சைம் டீநேச்சுரேஷன், அது உள்ள இருக்கக்கூடிய நொதியானது அழிந்து விட்டது என்றால், சிதைந்து விட்டது என்றால் அதனுடைய வயபிலிட்டி போயிடலாம். அப்போ வயபிலிட்டி ரீசன் ஃபார் த ரிடக்ஷன் இன் வயபிலிட்டி ஆஃப் தி சீட்ஸ், விதை முளைக்கும் திறன் குறைவதற்கு காரணமாக இருத்தல். ஹை டெம்பரேச்சர்னால அஃபெக்ட் ஆகலாம். இட் மே பி அஃபெக்டட் பை ஹை டெம்பரேச்சர், உயர் வெப்பநிலையை பாதிக்கப்படலாம். எக்ஸசிவ் ட்ரை வெதர், பருவமானது ரொம்ப உலர்ந்து காணப்பட்டால் பாதிக்கப்படலாம். பிசிக்கல் டேமேஜ், நம்மளால பிசிக்கலா ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் வரலாம். ரொம்ப முக்கியம் என்சைம் டீநேச்சுரேஷன். என்சைம் டீநேச்சுர் ஆகி தன்னோட ஃபங்க்ஷன், என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி பேடுத்துன்னு வச்சுக்கோம், நொதிகள், திறன் இழப்பு. இவ அத்தனை பேருமே என்ன பண்ணுவோம், வயபிலிட்டி ஆஃப் சீடை ரெடியூஸ் பண்ணலாம், விதையின் முளைக்கும் திறனை குறைத்து விடலாம். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.